ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, பேரை சொன்னாலே எச்சி ஊறக்கூடிய நம்ம எல்லாத்தோட ஃபேவரேட்டான மாங்காய் பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். புளிப்பான மாங்காய் எடுக்காதீங்க, இந்த மாதிரி மாங்காய் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சடிக்கு. இப்போ நான் அந்த மாங்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காய் சீவுறதில் வச்சு கூட சீவி எடுத்துக்கலாம். தோல் நீக்கியும் செய்யலாம், தோல் நீக்காமையும் செய்யலாம். எனக்கு தோலோடு போட்டாலும் அது நல்லா இருக்கும்னு நான் இன்றைக்கி செய்கிறேன். வாங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டு அது நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 வத்தல், சம்பா வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வேக விடுவோம். இப்போ மாங்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கலாங்க. இப்படி செஞ்சிங்கன்னா மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மாங்காய் பச்சடி எல்லாத்துக்கும் செய்ய தெரியும், ஆனால் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸாக இருக்குங்க. ஒரு பிஞ்சு உப்பும் போட்டுக்கலாம், ரொம்ப போடாதீங்க. ஏன்னா அந்த உப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கு தான் போடுறது. இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா இந்த மாங்காய் வேகணும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. ஏன்னா இது கூட நம்ம சர்க்கரையும் போடுறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போத்தான் மாங்காய் பச்சடி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஸ்வீட்டு தாங்க அதில் தூக்கலாக இருக்கணும் இந்த மாங்காய் பச்சடிக்கு. எப்பயுமே இந்த மாங்காய் பச்சடிக்கு கிளிமூக்கு மாங்காய் வாங்கிக்கோங்க. ரொம்ப புளிப்பான மாங்காயில் செய்ய வேண்டாம். புளிப்பான மாங்காய்னா அது ஊறுகாய்க்கு தாங்க நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாம். பாருங்கள், இப்போ திறந்து பார்த்தா எல்லாமே நல்லா வெந்திருக்குது. நீங்கள் இந்த தோல் வேணாட்டி சும்மா தோலை எடுத்துகிட்டு நீங்கள் சீச்சு போட்டுக்கலாம். ஆனால் அந்த இனிப்பு புளிப்பு காரத்தோடு அந்த தோலை சாப்பிடும்போது அது ஒரு வகையான டேஸ்ட்டை கொடுக்குங்க. அதனால நான் மாங்காய் தோலையும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ சர்க்கரை, அதாவது வெல்லத்தை தட்டி வச்சுருக்கேன். அது 1 கப்பு எடுத்திருக்கேன். ஒரு மாங்காய்க்கு ஒரு சின்ன கப்பில் ஒரு 50 கிராம் இருக்குங்க. போட்டு கிளறி கொடுத்துக்குருவோம். இந்த மாங்காய் பச்சடிக்கு ரொம்ப காரம் போடாதீங்க, ஏன்னா இனிப்பு தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதனால் 1 ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு மாங்காய்க்கு. பாருங்கள், அப்படியே லேகிய மாதிரி கிளற கிளற கலர் மாறி சூப்பராக வருது. இதை நீங்கள் செஞ்சு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 10-20 நாளைக்கு கூட கெட்டே போகாதுங்க. தண்ணி படாமல் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வற்றணும். அதனால் கொஞ்சமாக அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கிடுவோம். பாருங்கள், போக போக நிறத்தை பாருங்களேன், நல்லா ஒரு டார்க்கு ரெட்டிஸாக மாறுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா வாசம் சும்மா கமன்னு இருக்குங்க. இது ஒரு ஸ்வீட் வகையை சேர்ந்ததுங்காட்டி நம்ம ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குது. நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடியும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அடுப்பை அமர்த்திட்டு நம்ம இந்த மாங்காய் பச்சடியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எல்லாரோடைய ஃபேவரேட் மாங்காய் பச்சடி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.